வணக்கம் சாய் டிவோட்டீஸ். இன்றைக்கி நம்ம ஷாமா பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு முறை ஷாமாவை அவரோட சுண்டு விரலில் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லாம் விட்டோபாட்டை கூட்டிகிட்டு போகலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஷாமா இல்லை, என்னோட விட்டோபாவான சாய் பாபா கிட்டே என்னை கூட்டிகிட்டு போங்கங்கிறத சொல்கிறாரு. ஷாமா அங்கே போகும்போது சாய் ஷாமாவை பார்த்து அப்பால் போ, கீழிறங்கு அப்படின்னு கோபமாக திட்டுறாரு. ஷாமாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சாய் தான் எல்லாமே ஷாமாக்கு. இப்படி சொன்னோடனே ஷாமா நம்ம பொழைக்க மாட்டோங்கிறத நினச்சிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து சாய் கோபம் தணிஞ்சு ஷாமாவை கூப்பிட்றாரு. பயப்படாத ஷாமா, எல்லளவும் கவலைப்படாத, என் மேலே நம்பிக்கை வை, ஃபக்கீர் உன்னை காப்பாற்றுவாருங்கிறத சொல்கிறாரு. வீட்டுக்கு போய் தூங்காமல் இரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் கூடவே காக்கா சாஹிப் தீஷித்தையும் தாத்தியாவையும் அனுப்புகிறாரு. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து தூங்காமல் பார்த்துக்கோங்கிறத சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து ஷாமாக்கு உடல்நிலை நல்லாகிருது. அப்பால் போ, கீழிறங்குன்னு சாய் எதை சொன்னாருன்னா அந்த விஷத்தை தான் சொன்னார். பாபாவோட வழிமுறை ரொம்ப வித்தியாசமானது. இறுதியில் அது நன்மையில் தான் முடியும். ஜெய் சாய்ராம்.